ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்தாதான் நம்ம எதோட பண்ணணும், காம்படிட் பண்ணணும். நமக்கு ஈக்குவல் எங்க? நம்ம காடுக்கு ஈக்குவல் யாரு? யாரோட காம்படிட் பண்ண போறீங்க? அவன் கட்டின வீடு பூமியில இருக்குது, பூமி அழியும் போது அந்த வீடும் அழிஞ்சிரும். என்னுடைய எஜமானுக்கு வீடு பரலோகத்துல இருக்கு, அது அழியவே அழியாது. சாரால் நவரஞ்சம்மா பாட்டை கேட்டு பாரு. உன் சரீரத்துல ஆட்டம் வராது, ஆனா உன் ஆத்துமால கண்ணீர் வராம போகவே போகாது. உங்ககிட்ட கொடுக்கும் போதே எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் கத்த விஷனையே கொடுத்துருப்பாரு. உன்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது உன் ஊழியத்தோட தேவை என்ன, உன் முடிவு பரியந்தம் எப்படி நடத்தணும், உன் பிள்ளைக்கு என்ன தேவை, உன் மனைவிக்கு என்ன தேவை, உன் கணவனுக்கு என்ன தேவை, எல்லாத்தையும் பரலோகம் ரெடி பண்ணி தான் உன்னை கூப்பிடவே சந்திச்சு வெளியே வா. இன்னைக்கு நாம எதை போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம்னு அவனை பார்த்து அவனை மாறி இவனை மாறி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். உலகத்தோட கூட காம்படிட் பண்ணுவது தேவ திட்டம் இல்லை. ஏன்னா உலகம் நமக்கு ஈக்குவலே கிடையாது. முதல்ல யாரோட காம்படிட் பண்ணணும்? பாக்ஸிங் போடுறா 2 பேரும் 50 கிலோ இருக்கணும். கிரிக்கெட் விளையாண்டா 2 பேரும் 11 பேர் இருக்கணும். ஃபுட்பால் விளையாண்டா 2 பேரும் 11 பேர் இருக்கணும். மல்யுத்தம் பண்ணா 2 பேரும் 75 கிலோ இருக்கணும். 2 பேரும் ஈக்குவலா இருந்தாதான் நம்ம எதோட பண்ணணும், காம்படிட் பண்ணணும். நமக்கு ஈக்குவல் எங்க? நம்ம காடுக்கு ஈக்குவல் யாரு? யாரோட காம்படிட் பண்ண போறீங்க? அவரோட காம்படிட் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. பிசாசு காடுக்கு ஈக்குவல் கிடையாது. பிசாசு காடோடைய வேலைக்காரன். நீ ஏன் வேலைக்காரனை கொண்டு வந்து தேவனோட ஈக்குவல் பண்ற? வேலைக்காரனுக்கு அவன் வீடு கட்டி இருக்கிறான். அவன் கட்டின வீடு பூமியில இருக்குது, பூமி அழியும் போது அந்த வீடும் அழிஞ்சிரும். என்னுடைய எஜமானுக்கு வீடு பரலோகத்துல இருக்கு, அது அழியவே அழியாது. நீ எதுக்கு காம்படிட் பண்ற? இத முதல்ல நீ ஜெயிக்கணும். இத ஜெயிச்சா தான் நீ இங்க சர்ச்சுக்குள்ளே வரணும். இனி நீ இதை தூக்கிட்டு வந்துட்ட சர்ச்சுக்கு. எப்படி தேவபுத்திரர் மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்களை கண்டு அவன் என்ன பண்ணிட்டான்? இந்த தேவனுடைய சமூகத்துக்கு இங்க இருக்கிறவளை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டான். மோவாபிய ஸ்திரீய இஸ்ரவேலர்கள் கூட்டு வரும்போது கர்த்தர் சொல்றாரு, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. சபைக்குள்ள என்ன வரக்கூடாது? உலகம் வரக்கூடாது. ஒவ்வொரு மெசேஜ்லயும் நாங்க அதுக்கு தான் திருப்பி திருப்பி சொல்றோம், உலகம் வரக்கூடாது. உலகம் சொன்னா பெரிய பெரிய ஊழியக்காரன் மண்டையில மசாலா இல்லாம பேசி திரிறான். உலகம்னா என்ன? கோட்டு போடக்கூடாதா? ஐயோ நாங்க கோட்டை பேசலையா. உலகம்னா என்ன? லைட் வரக்கூடாது. ஐயோ நாங்க லைட்டை பேசலையா. நாங்க பேசுறது ஸ்பிரிட், ஆவியின் உலகம். உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய மாம்ச இச்சைகள், உலகத்தை பிரியப்படுத்துகிற காரியம், உன் மாம்சத்துக்கு தேவையானது. யோசிச்சு பாரு. சாரால் நவரஞ்சம்மா பாட்டை கேட்டு பாரு. உன் சரீரத்துல ஆட்டம் வராது, ஆனா உன் ஆத்துமால கண்ணீர் வராம போகவே போகாது. ஆனந்தமா இன்ப காண பாடும் போது நீ அழாம இருக்கியா? டான்மையன் பாடும் போது நீ அழாம இருக்கிறியா? ஏன் உன்னை சொல்றோம்? எதுக்கு நாங்க சொல்றோம்? அப்ப பாட்டே வரக்கூடாதுன்னு சொல்றோமா? இல்ல, உலகத்துல பாடுற பாட்டு ஒண்ணு இருக்கு, அந்த பாட்டு இங்க வரக்கூடாது. தேவனுக்கு பாடுற பாட்டு ஒண்ணு இருக்கு, அந்த பாட்டு உலகத்துக்கு புரியாது. அது புரியவே புரியாது. ஏன்னா இது ஆத்மாவோட சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு கொண்டாந்து இங்க இருக்கிறத கொண்டாந்து எல்லாத்தையும் கொண்டாண்டான். உள்ள பிசினஸ் கொண்டாண்டான், ரியல் எஸ்டேட்டை கொண்டாண்டான், கமர்ஷியல் கொண்டாண்டான். யோ சர்ச்சு கட்டணும், ஒரு சர்ச்சு கட்டணும். தேவனுக்கு தான் கட்டுறோம், தேவனை ஆராதிக்க தான் கட்டுறோம். அதை தேவன் கட்ட மாட்டாரா? அது தேவனால முடியாதா? உலகத்தான் தான் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய காரியத்தை கட்டுறதுக்கு தன்னுடைய கமர்ஷியல் மைண்டை யூஸ் பண்ணுவான். வியாபார யுக்தியை என்ன பண்ணுவான்? யூஸ் பண்ணி எப்படியாவது கட்டுவான். நீயும் அதே வியாபார யுக்தியை யூஸ் பண்ற. இப்போ பிரியாணி போடுறீங்க, வடை விற்கிறீங்க, டிஷர்ட் விற்கிறீங்க, உண்டியல் போடுறீங்க, அப்புறம் டிக்கெட் போட்டு கலை நிகழ்ச்சி நகர்த்துறீங்க, ஆட்டம் ஆடுறீங்க, பொம்பளை பிள்ளைய தூக்கி சுத்துறீங்க, ஆம்பளை பையன் டான்ஸ் ஆடுறான். கேட்டா ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ங்கிறான். பாஸ்டரும் பாஸ்டமாவும் ஆடுவாங்களாம் இன்னைக்கு, ஆட்டக்கார பயிலுவோம். அப்படி யாரா சர்ச்சு கட்ட சொன்னது? அப்படி யார் கட்ட சொன்னா பைபிள்ல? இது என் சபை, நான் கட்டுவேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. உனக்கு விஷன் கொடுத்தவர் அதை நிறைவேற்றவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்ககிட்ட கொடுக்கும் போதே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் கர்த்தர் விஷனையே கொடுத்துருப்பாரு. ஆசாரிப்பு கூடாரம் கட்ட சொல்றாரு பாருங்க. ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்லும் போது எந்த இடத்துல கட்ட சொல்றாரு? ஆசாரிப்பு கூடாரத்தை எங்க கட்ட சொன்னாரு? வனாந்தரத்துல. இதுதானே? வனாந்தரத்துல கட்ட சொல்றவர் என்ன செய்யணும்? மோசே, வனாந்தரமா இருக்கு, என்ன கிடைக்குதோ பார்த்து என்ன பண்ணு, ஒரு நல்ல மெட்டீரியலை போட்டு கட்டு, அப்படித்தானே சொல்லணும். இவர் சொல்றாரு, ஆரோனுடைய சரீரத்துல 12 கல் இருக்கணும்பா, 12 கலர்ல இருக்கணும், கேர்ஃபுல்லா பாத்துக்க. அப்புறம் இந்த உள்ள போடுற பாரு, அது பசும் பொண்ணா இருக்கணும். அந்த இது இருக்கு பாரு, மரம்லாம், அது கொப்பேறு மரமா இருக்கணும். ஒலிவ பழம் இருக்கு பாரு, அது நல்லா இடிச்சு பிழிஞ்ச எண்ணெயா இருக்கணும். அப்புறம் ட்ரெஸ் சாதாரண இல்லப்பா,
இந்திரநீலம் இதெல்லாம் போடு. நம்மளாம் என்ன கேட்போம்? இப்ப சிட்டிலேயே பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது 4 கடை ஏறி இறங்கினோன்னா இருக்கிறத பார்த்து எடுங்கப்பா. இல்லைங்க அந்த ப்ளூ கலர்ல ஒரு பச்சை கலர் பார்டர் போட்டு ஒரு பட்டு புடவை, டேய் வேலையை பாருங்கடா இருக்கிறதுல. நம்ம சொல்றோமா இல்லையா? இவ்வளோ ஸ்பெசிபிகேஷன் இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு ஆரோனுடைய தலைப்பாக இப்படி இருக்கணும், பாதரட்சை இப்படி இருக்கணும், எல்லாத்தையும். இதுக்கெல்லாம் எங்கேயா போறது? வனாந்தரத்துல எந்த பக்கம் போனா அவன் தண்ணியா கொடுக்க மாட்டான். சைட்ல போனா போற வழியில இருக்கிற நாட்டுக்காரன் என்ன கொடுக்க மாட்டான்? தண்ணி கொடுக்க மாட்டான். இன்னொருத்த சொல்றான், நீ தண்ணி எல்லாம் கொடுக்க வேண்டாம், உன் வழியா போய்க்கிறோம், நீ வராதன்றான். உள்ள வந்து பிச்சிருவேங்கிறான். இப்ப சொல்றாரு மோசையை பார்த்து, கரெக்டா போடுப்பா, கூடாரத்தை போடு, மேல என்ன பண்ணு, தபசு தோல் போட்டு மூடு, அதுக்கு மேல ஆட்டுக்குட்டி தோல் போட்டு. என்னங்க இவ்வளவு ஸ்பெசிபிகேஷன், எங்கங்க போவேன்? மோசே கேட்கல. ஆண்டவர் சொன்னாரு, எழுந்திருச்சு ஆசாரிப்பு கூடாரம் கட்ட போறோம்னு ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடு. அப்ப இவ்வளவு திங்ஸ் எங்க இருக்குது? இந்த கூடாரத்துக்கு தேவையானது எல்லாம் பக்கத்துல உள்ள கூடாரத்திலேயே இருக்குது. இவ்வளவு இருக்கு. ஆண்டவர் இதெல்லாம் எப்ப வந்துச்சு? நீ எகிப்துல எப்ப காலி பண்ண? கொள்ளை பொருளா கொடுக்க வச்ச. எதுக்கு கொடுக்க வச்ச? வனாந்தரத்துல போற உனக்கு சோறு முக்கியமா, கொள்ளை பொருள் முக்கியமா? சாப்பாடு தானே முக்கியம். ஏன் இதை கொடுக்க வச்ச? நான் ஆசாரிப்பு கூடாரம் கட்டுவேங்கிறது எனக்கு அப்பயே தெரியும். அன்னைக்கு தேவையானது அத்தனையும் முதல் நாள் நீ புறப்படும் போதே உன் கையில கொடுத்து அனுப்பிட்டேன். நான் எல்லாமே உன் கூடாரத்துக்குள்ளதான் இருக்கு. நீ அனௌன்ஸ் பண்ணு, எல்லாம் வந்து இந்த கூடாரத்துக்கு வந்துடும். உன்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது உன் ஊழியத்தினுடைய தேவை என்ன, உன் முடிவு பரியந்தம் எப்படி நடத்தணும், உன் பிள்ளைக்கு என்ன தேவை, உன் மனைவிக்கு என்ன தேவை, உன் கணவனுக்கு என்ன தேவை, எல்லாத்தையும் பரலோகம் ரெடி பண்ணி தான் உன்னை கூப்பிடவே செஞ்சிச்சு வெளியே வான்னு. எல்லாமே உன் பக்கத்துல எங்கேயோ இருக்கு. உனக்கு அந்த ப்ராஜெக்டை கத்தர் கொடுத்த உடனே எல்லாம் தானாய் வந்து சேரும். நீ எந்த உலகத்தின் உபயாந்தரத்தையும் கையாள வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் வந்து கலை நிகழ்ச்சி நடத்தி சர்ச்சு கட்டுறவர் இல்ல. தேவன் பிரியாணி போட்டு நடத்துறவர். அவரே புறா விற்கிறவன் அடிக்கிறவர். அவர்கிட்ட போய் பிரியாணி போட்டு கட்ட சொன்னா ஒத்துப்பாரா? அவர் சொல்றாரு, என் பரலோகத்தின் பிதா நினைச்சா வாழத்தின் பலகனியை திறத்தானே தாங்க முடியாதுங்கிறாரு. ஒரு பையா காடை கேட்டான்னு கொடுத்தாரு பாருங்க, மூக்கு வழியா வர அளவுக்கு கொடுத்தாரு பாருங்க. இந்த பக்கம் 2 கிலோமீட்டர், இந்த பக்கம் 2 கிலோமீட்டர். காலைல ஏந்திரிச்சு பார்த்தா பாளையம் ஃபுல்லா காடையா கிடக்குது. பேரையே மாத்தலாம் காடை பாளையம்னு. அந்த அளவுக்கு சாப்பிட்றா. எவ்வளவுதான் சாப்பிட்றேன் நானும் பாக்குறேன். நீ சாப்பிட்டு தான் முடிய. சாப்பிட்டு முடிக்கும் போது கண்ணுலையும் மூக்குலையும் வாயிலையும் காடை புறப்பட்டுருச்சு. கதை முடிஞ்சு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இதுல இருக்கிற எதுவும் இங்க வரக்கூடாது. நீ எப்போ உலகத்துல இருந்து சபைக்குள்ள வரையோ, சபைக்குள் உலகம் எதுவும் வரக்கூடாது. இதான் நீ முதல்ல ஜெயிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும். நிறைய ஊழியக்காரங்க கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை இன்னைக்கு கடைசி காலத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துக்குள்ள இருந்து அவங்க கத்துக்கிட்டு வர நிறைய விஷயத்தை கொண்டு வந்து அப்படியே சர்ச்சில் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதுல ஒரு பெரிய இது நீங்க படிக்கிற படிப்பு. படிக்கும் போதே பிபிஏ எம்பிஏ தான், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்ப பாஸ்டர் என்னவா இருக்கிறார் பிசினஸ்ல? ரெவரண்ட் சோ அண்ட் சோ எம்பிஏ. பாஸ்டர் என்னவா இருக்காரு பிசினஸ்ல? மாஸ்டரா இருக்கிறாரு. பாஸ்டர் பிசினஸ்ல மாஸ்டரா இருந்தாருன்னா சபை எப்படி இருக்கும்? மோசே ஏன் 40 வருஷம் ஆடு மேய்ச்சாரு? ஆக்சுவலா என்னன்னா, எகிப்தின் கலைகளிலே அவர் வல்லவர், எகிப்தின் வாக்கிலே அவன் வல்லவன் இருக்கு. அதாவது எகிப்தில் இருக்கிற மொத்த லாவையும் கரைச்சு குடிச்சிட்டாரு. 40 வருஷம் இவங்கிட்ட எவனும் பேசி என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. இப்போ மோசைய அப்படியே கூப்பிட்டு, மோசே அப்படியே பார்வோன்ட்ட பேசு அப்படின்னா பார்வோன்ட்ட எப்படி பேசுவாரு? பார்வோன் அரண்டுருவான் இல்லையா? பார்வோன் அப்படியே மிரண்டுருவான். அந்த அளவுக்கு மோசே எல்லா பாயிண்ட் எடுத்து பேசுவார் இல்ல. எகிப்தின் கலை எகிப்தினுடைய சட்டம் இப்படி சொல்லுகிறது, அப்படி சொல்லு. ஆண்டவர் பார்த்தாரு, அதெல்லாம் வேணாம் தம்பி, நீ வா. நான் என்ன பண்ணோம், இந்த ஆடை மட்டும் மேய்ச்சிட்டு. என்ன பார்த்து ஆடு மேய்க்க சார்? மேய்டா, நான் சொல்ற வரைக்கும் மேய். ஒரு 40 வருஷம் கழிச்சு வா மோசே போய் நம்ம பார்வோன்ட்ட பேசுவோம். இது எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. அதுக்கு தான் உன்னை மேய்க்க சொன்னேன். நீ எகிப்துல இருக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டியா? மறந்துட்ட. இப்போ கொஞ்சம் நீ பேசணும். ஐயோ வாயித்துக்கு வாய் மந்தனாவு. எக்ஸாக்ட்லி அந்த ஆள் தான் எனக்கு வேணும். நீ வா. ஏன்? பார்வோன்ட்ட பேசுறதுக்கு திறமையானவன் எனக்கு வேணாம், நான் சொல்றத பேசுற ஒருத்த ஆள் வேணும். உன் மூளையை நீ யூஸ் பண்ணாத, உன் அறிவை நீ யூஸ் பண்ணாத. உன் அறிவு குப்பை.
அந்த அறிவை வச்சு பார்வோன்கிட்ட மீட்கிற அளவுக்கு நான் பலகீனமான தேவன் கிடையாது. பலகீனமான ஒருத்தனை வைத்து மீட்கிறதுக்கு நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதுக்குதான் கர்த்தர் கூப்பிட்டு இருக்கிறாரு. நீ வரும்போதே MBA முடிச்சிட்டு வரும்போதே நீ என்ன யோசிக்கிற? நம்ம அப்பாவுக்கு ஊழியமே செய்ய தெரியல, இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணி சர்ச்சு இவ்வளவு பெருசுதான் இருக்கு, என்ன பண்ணணும்? உடனடியாக இடம் வாங்கி ஆகணும். முதல் நாள் மேடையில ஏற்ற உடனே நாம் புது ஊழியத்தை செய்ய போகிறோம். என்னப்பா புதுசா செய்ய போற? பின்னாடி கிரவுண்டு தெரியுதா? ஆமா. எல்லாம் கரங்களை வைத்து அதற்கு நேரம் ஜெபம் பண்ணுவோம். நாம் கிளைம் பண்றதை கர்த்தர் கொடுப்பாரு. இதான் அவன் படிச்சுட்டு வந்தான். என்னமோ அவங்க அப்பாவுக்கு ஊழியமே பண்ண தெரியும். நான் சொல்றேன், உங்க அப்பா போட்டது அஸ்திவாரம். நீ அந்த அஸ்திவாரத்தின் மேல நின்று கையை உயர்த்து, மேலே கட்டுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். மூளையை நீ யூஸ் பண்ற பத்தியா, அங்கேயே ஃபெயிலியர் ஆயிருவேன். நான் சொல்றது உனக்கு ஒத்துக்க முடியாது உன் லைஃப்ல. ஆனா அதான் பைபிள் சட்டம். உன் மூளை கர்த்தருக்கு வேணாம், உன் அறிவு கர்த்தருக்கு வேணாம். கர்த்தருக்கு தேவை ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனுஷன். அவனை மட்டும் கொடுங்க. அவனை கூழாங்கல்ல வச்சு அடிக்கிறதுக்கு நாங்க பாத்துக்கிறோம். நாங்க வீழ்த்துறது கோலியாத்தா என்ன நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு தேவை கீழ்ப்படிஞ்சு வர்ற ஒருத்தன் வேணும். நல்லா சண்டை போட தெரிஞ்ச சவுலு ஓரமா உட்கார சொல்லு. சண்டையா போட தெரியாத தாவீது, நீ வா தம்பி நம்ம பாத்துக்கலாம். என்ன உனக்கு என்ன தெரியும்? கவட்டக்கல் அடி எடுத்து அடி பார்ப்போம். ஆண்டவரே அவன் 10 அடிக்கு உயரமா இருக்க, நீ அட்ரா நான் பாத்துக்கிறேன். கல்லு போய் டம்முன்னு அடிச்சிச்சு, பையன் முன்னாடி விழுறான். கல் அடிச்சா பையன் எப்படி விழணும்? பின்னாடி விழணும். கல் அடிச்சா கோலியாத் எப்படி விழுந்தான்? முகம் குப்புற விழுந்தான். கோலியாத் பாக்குறான், ஏன் அவன் முன்னாடி விழுந்தான்? டே, நீ கல்லுல அடிச்சது நீ, பின்னாடி அடிச்சது நானு, போ. கல்லு நெத்தியில பட்டுச்சுரா, பின்னாடி இந்த தாவுட்ல ஒரே அடி கழுத்துல கொடுத்தா பொத்தனு கீழே விழுந்தான் பாரு. ஆண்டவர் நான் இப்ப பண்ணோம், ஓடி வந்து வெட்டிரு. எல்லாரும் சொல்றான் சவுல் கொண்டது 1000, பின்னாடி இருந்து அடிச்சது நான்றா. தாவீது கொண்டது 16,000, பின்னாடி இருந்து அடிச்சது நான்றா. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, போ. ஆண்டவரே நீங்க தான் வீழ்த்தினீங்க, எல்லாரும் என்ன புகழ்றாங்க, அதுதான் எனக்கு வேணும், போ. ஒவ்வொன்றும் நான் செஞ்சுட்டு உன் பேரை மேல கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். ஆனா நீ நான் சொல்றதை மட்டும் செய். நீ உடனே யோசிக்காத. அவர் கையில் இருக்கிற தடி 6 அடி 4 அங்குலம் இருக்கிறது. நாம் என்ன செய்யலாம்? 6 அடிக்கு 5 அடி அங்குலம் இருந்தால் தான் நாம் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் இவன் உருப்பட மாட்டான், இவன் தர மாட்டான். இன்னைக்கு உட்கார்ந்து எல்லா வயலும் அதை தான் செஞ்சு திரிறான். ஊழியம் என்பது என்ன தெரியுமா? ஊழியம் என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனமாக இருக்கு. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த ஊழியத்தை ரொம்ப டென்ஷன் இல்லாம, டிப்ரெஷன் இல்லாம, சுகர் இல்லாம, பிபி இல்லாம நல்லா செய்யலாம். ஆனா ஏன் அத்தனை ஊழியக்காரனுக்கும் சுகர் இருக்குது, பிபி இருக்கு தெரியுமா? ஊழியத்தை தூக்கி தலை மேல போட்டுக்கிட்டு எப்படியாவது இந்த ஊழியத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். ஆண்டவர் சொன்ன, நான் பாத்துக்கிறேன் தம்பி, நீ சும்மா உட்காரங்க கொஞ்ச நேரம், கட்டி நான்லாம் எழுப்பிக்கிறேன். நீ ரொம்ப உட்காந்துனா உனக்கு தான் கட்டி எழும்புது பின்னாடி, நானே பாத்துக்கிறேன், கம்முன்னு. நிறைய பேருக்கு பாரு கட்டி எழும்பி டாக்டர்கிட்ட போய் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன தெரியல டாக்டர், உட்கார இடத்துல கட்டியா இருக்குது. ஏன்னா அவர் கட்டி எழுப்பி இருக்கிறார். நீங்க நல்லா ஜாலியா இருக்கிற வேண்டாம். இப்ப நீங்க பாருங்க, எங்களுக்குலாம் ஒரு கவலையும் இல்லை, ஒரு கடனும் இல்லை, ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்பவும் பாருங்க, கூப்பிட்டு நான் சாப்பிட்டா கூட அப்படி சாப்பிட மாட்டேன், நல்லா சாப்பாடு போடுவாங்க கூப்பிட்டு எல்லா இடத்துலையும். நான் சாப்பிட்றத பார்த்து அவங்களுக்கு பொறாம வேற. அவரு நல்லா சாப்பிட்றாரு, உங்களுக்கு சுகர்லாம் ஒன்றும் இல்லையான்றார் போன இடத்துல ஒரு பாஸ்டர். ஏன் எதுக்கு இருக்கணும்? சுகர் சாப்பிட்றதுனால வராது, கவலையினால் தான் வரும். டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்க, ஏன் சுகர் வந்துச்சு? முதல் கேள்வி கேட்பாரு, நீங்க என்ன சாப்பிட்றீங்க? சாதாரண சாப்பாடு. அப்படியா? உங்க அப்பா அம்மாவுக்கு இருக்குதா? இல்ல. கடைசியா சுகருக்கு என்ன காரணம்? கவலை. கவலையே வேணாம், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீ வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டீங்க, வந்துரு. இப்ப இங்க என்ன இருக்குது? தேவ சன்னதியில் என்ன இருக்குது? இது சர்ச். இப்ப சர்ச்சுக்குள்ள வந்தாச்சு. சர்ச்சுக்குள்ள வந்த உடனே நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? சபைக்குள்ள இதெல்லாம் விட்டுட்டு வரணும் முதல்ல, அதான் ரொம்ப முக்கியம். இதை எடுத்துட்டு வந்தவங்களுக்கு இப்ப நான் பேசுறது இல்ல, இதை விட்டுட்டு வந்தவங்களுக்கு பேசுறேன். நீ விட்டுட்டு வந்தாலும் இந்த சபைக்குள்ள என்ன இருக்கும் தெரியுமா? தேவ சமூகத்துல சன்னதியில கொஞ்சம் பொறாமை உள்ளவன் இருப்பான், கொஞ்சம் கோபக்காரன் இருப்பான், கொஞ்சம் உன்னை பார்த்து பொறாமப்படுறவங்களாம் இங்க என்ன செய்வாங்க? ஏன்னா அந்த சர்ச் இருக்குதே, இது பர்ஃபெக்டான பிளேஸ் இல்ல, பர்ஃபெக்ட் ஆக்குற பிளேஸ். ஆண்டவர் ஏன் ஆதாம இங்க போய் இருக்க சொன்னார்னா, நீ இங்க இருந்து ரெடியாகி இங்க வா. ஏன்னா இது ரெடி பண்ற இடம். தோட்டம் தான் பர்ஃபெக்ட் பிளேஸ், இது பர்ஃபெக்ட் பண்ற பிளேஸ். நிறைய பேர் சர்ச்சை என்ன நினைச்சுக்கிறான், விசுவாசி, நாங்க அந்த சர்ச்சுக்கு போனோங்க, அந்த விசுவாசி எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப அவங்களாம் அவன் அப்படித்தானே இருப்பான், சபை அப்படிதான் இருக்கும்.
என்ன சபைக்குள்ள பாவிகளாம் உட்கார? ஆமா, பாவி இருக்கிற இடம் தான் சபை. இப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள யாருங்க இருக்கணும்? என்ன வெறும் பேஷண்டா இருக்காங்க? நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், எல்லாம் சுகமாய் தானே இருக்கணும். இல்லையா, அவன் சுகம் ஆகிறதுக்காக அங்க வந்திருக்கான். ஒரு மடத்தனமான கேள்வியை ஸ்கூல்ல கேட்பாங்க, பார்த்திருக்கீங்களா? உங்க பிள்ளையை கொண்டு போய் சேர்க்கும் போது, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 2 பேரும் கிராஜுவேட்டா இருந்தா தான் சீட்டு. ஏன்பா? பிள்ளைய நீங்க நல்லா படிக்க வைக்கணும்னா அப்பா அம்மா 2 பேரும், யோ நாங்க படிக்கல, என் பிள்ளை படிக்கணும், அதுக்கு தான் கொண்டு வந்து உங்ககிட்ட விடுறோம். நாங்க படிச்சு நாங்களே எங்க பிள்ளைய படிக்க வைக்கிறோம்னா அதுக்கு எதுக்கு உங்ககிட்ட விட போறோம்? இல்லையா? ஸ்கூல்ல மக்கு தான் இருக்கும், அந்த மக்க கிளவர் ஆக்கிறதுக்கு தான் ஸ்கூல். ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் தான் இருப்பான், அந்த பேஷண்ட் ஆரோக்கியமாக்கி அனுப்புறதுக்கு தான் டாக்டர்ஸ். சர்ச்சில் பாவி தான் இருப்பான், அவனை சுகமாக்கி பரிசுத்தவனாக்கி அனுப்புறதுக்கு தான் பாஸ்டர்ஸ். அல்லேலூயா. சர்ச் பர்ஃபெக்ட் பிளேஸ் கிடையாது, பர்ஃபெக்ட் ஆக்குற பிளேஸ். நிறைய ஊழியக்காரங்களை நினைச்சுக்கிறாங்க. என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியுமா? நீங்க சொன்னபடி கேட்டு செய்யறதா செய்யுங்க, இல்லைன்னா போங்க. ஏன் போனோம்? அவனை சரி பண்றதுக்கு தான் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரு. அவன் யார் உட்காந்துருப்பான் தெரியுமா? உங்களை பத்தி பின்னாடி பேசுறான் ஒருத்தன் இருப்பான், அவன் பேசினான்னு உங்களுக்கும் தெரியும். நேற்று தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, சனிக்கிழமை சொல்லியிருப்பாங்க, உங்களை பத்தி இருந்தாலும் இப்படிலாம் பேசுறான் பாஸ்டர். எப்போ சொல்லியிருப்பாங்க? சனிக்கிழமை நைட் சொல்லியிருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி 8 மணி ஆராதனைக்கு நீங்க வந்தீங்கன்னா அவன் தான் ஃபர்ஸ்ட் சேர்ல உட்காந்துருப்பான். நீங்க வரும்போது அவன் தான் சொல்லுவான், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்கும்? திருட்டுப்பாய என்ன பேச்சு பேசிட்டு பிரைஸ் தி லார்ட் சொல்றான் பாரு. ஓ, அதுக்கு தான் அவன் அங்க இருக்கிறான். அவன் வெளியே திருடன், உள்ள நல்லவன். அவனை வெளியவனும் நல்லவனா மாத்துறது தான் கர்த்தர் உள்ள கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். நீங்க அவனை பார்த்து சொல்றீங்க, உங்களுக்கு இல்லையா? வெளியே போ, நீ பாவிகள்லாம் இங்க இருக்க. அவன் எங்க போவான்? அப்புறம் வெளியே இருந்து பரிசுத்தமாகிறது தான் உள்ளே வந்திருக்கிறான். இங்க எல்லாமே இருக்கும், கோபம் இருக்கும், மூர்க்கம் இருக்கும். நான் சொல்றேன், ஊழியக்காரனுக்கு இருக்கும். நாங்களாம் பேசுறோமே, we are not perfect. பர்ஃபெக்ட் அந்த பூமியில வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு அப்புறம் எங்களை வைக்க போறாரு இங்க? நாங்க பெர்ஃபெக்ட் ஆக்கிக்கிட்டு இன்னொரு பக்கம் என்ன செய்யணும்? பர்ஃபெக்டா ஆக்கணும். அதுக்கு தான் ஊழியக்காரன். நீங்க ஊழியக்காரனை எப்படி பார்த்து பழக்கப்பட்டுட்டீங்க தெரியுமா? தேவ தூதனை போல. அதுவும் ஊழியக்கார பையனை எப்படி பார்த்துட்டீங்க தெரியுமா? தேவனை போல. பாஸ்டர் பையன் இப்படி செய்யலாமா? செய்வான்? பாஸ்டர் பையனை என்ன தனியா கோல்டுலயா செஞ்சு வச்சிருக்க? அவனும் ரத்தம் மாம்சம் தானே இருக்கிறான். பாஸ்டரும் அப்படித்தானே இருக்காரு, எவாஞ்சலிஸ்டும் அப்படித்தானே இருக்காரு. எல்லா வயலும் சரியாகிறதுக்காக தான் வந்திருக்கான். என்ன, உங்களை விட நாங்க கொஞ்சம் சீனியர், அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான். நாங்க பர்ஃபெக்டா இருந்திருந்தோமானால், இப்ப இங்க இருக்க ஊழியக்காரங்களா இருக்கோம்னு நம்ம எல்லாம் பர்ஃபெக்டா இருந்திருந்தோமானால் பூமியில வேலையே இல்லை. நம்ம பெர்ஃபெக்ட் ஆனோம்னா கர்த்தர் கொண்டு போயிடுவார் மேல, அவ்வளவுதான். ப்ராடக்ட் வேலை முடிஞ்சிடுச்சு. எதுக்கு அப்புறம் இங்க? நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நான் இன்னும் என்ன ஆகல, பர்ஃபெக்ட் ஆகல. சிஸ்டர்ஸுக்கு தெரியணும், பாருங்க அவருடைய மனைவி சரியில்லை பாருங்க, அவங்க எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், கண்ணாடி போய் பார்த்து, நானும் இன்னும் சரியாகல போல. ஏன்னா நீங்க கண்ணாடியில வெறும் முகத்தை தான் பாக்குறீங்க. கண்ணையை பார்க்கும் போது டெய்லி நினைக்கணும், நான் இன்னும் ஏன் இந்த பூமியில இருக்கேன், இன்னும் நான் சரியாகல, இன்னும் நான் கொஞ்சம் ரெடியாக வேண்டியிருக்கு. ரெடியானா கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? கொண்டு போயிடுவாரு. ஸோ திஸ் இஸ் த பிளேஸ். இப்போ நான் இந்த இடத்துல வரணும். எங்க வரணும்? தோட்டத்துக்குள்ள வரணும். தோட்டத்துக்குள்ள வரணும்னா இங்க என்ன வேணும்? இங்க யார் நிக்கிறா காவலுக்கு? யார் நிக்கிறா? கேருபீன்கள் தூதன் நிக்கிறாங்க. இப்போ இதை ஜெயிச்சு உள்ள வரதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரு பிரமாணம்னு ஒண்ணு கொண்டாந்தார். இப்போ ஆதாமுக்கு கர்த்தர் என்ன பண்ணி கொடுத்தாரு? அவன் அத்தி இலையில போட்டு தன்னுடைய நிர்வாணத்தை மறைக்க பார்த்தான். தன்னுடைய பாவத்தை அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான்? மறைக்கணும்னு ஆசை வந்துச்சு அவனுக்கு. உடனே கர்த்தர் என்ன பண்ணாரு? அவனுக்கு என்ன பண்ணாரு? என்ன உடை போட்டாரு? தோல் உடை செய்தார். தோல் உடை செய்யணும்னா, தோல் வரணும்னா என்ன பண்ணிருக்கணும்? அங்க ஒரு மிருகம் என்னவாயிருக்கணும்? பலியாயிருக்கணும். அதான் பிரமாணம். இந்த பலி எங்க நடந்துச்சு? தோட்டத்துக்கு உள்ள நடந்துச்சு. பலி நடந்த உடனே அந்த மிருகத்தினுடைய தோலை எடுத்து இவன் மேல போட்டு வெளியே அமிச்சிட்டார். எதுக்கு அமிச்சாரு? இந்த தோலை போட்டுட்டு போ, உனக்கு இந்த பழம் சாப்பிடணுங்கிற ஆசை வரும். அப்ப இந்த பிரமாணத்தின்படி இந்த தோலுங்கிறது நியாய பிரமாணம். எப்படி சொல்றீங்கன்னா, ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை பலியாய் தான் பிரமாணத்துக்கு வச்சாரு இல்லையா? நியாய பிரமாணத்துக்கு எது பலி? பஸ்கா தான் பலி. அடுத்து கூடாரத்தின் மேல எதை போட சொன்னாரு? தபசு தோல் போட்டு ஆட்டுக்குட்டியின் தோலினால அதை என்ன செய்ய? கூடாரத்தை மூடு. அந்த கூடாரம் தான் இவன், அதுக்கு மேல போட்டுருக்கிற தோல் தான் ஆடை. தோல் ஆடையை போட்டு இவனுக்கு அமுச்சு விட்டாரு. சோ இப்ப நீ இந்த பிரமாணத்துக்கு உண்மை உள்ளவனா இருந்தா நீ எங்க வரலாம்? தோட்டத்துக்குள்ள வந்துடலாம்.
சோ இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு உண்மை உள்ளவங்களா இருந்தவங்களா எங்க வந்துட்டாங்க? தோட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க. யார் யாரெல்லாம் வந்தா தோட்டத்துக்குள்ள? எபிரேயர் 11 ஆண்டவர் சொல்றாரு 3ஆம் வசனத்துல இருந்து 32ஆம் வசனம் வரைக்கும், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பற்று. 32 என்ன சொல்லுது? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் இருக்கா இல்லையா? பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களை குறித்தும் தீர்க்கதரிசிகளை குறித்தும் விவரம் சொல்ல வேண்டும் என்றால் காலம் போதாது. எல்லாமே யார்தான்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தான் அத்தனை பேரும். இவங்கெல்லாம் என்ன பிரமாணத்துல வந்தவங்க? நியாய பிரமாணத்துல வந்தவங்க. நியாய பிரமாணத்துல வந்து ஜெயிச்சு இங்க வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க? தோட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா என்ன கிடைக்கல? ஜீவ விருட்சம் கிடைக்கல. ஏன்னா அதுக்கு எங்க போனோம்? அதுக்கு சென்டர் பாயிண்ட்டுக்கு போனோம். இப்போ நியாய பிரமாணத்தை கரெக்டா பர்ஃபெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட எங்க வர முடியும்? தோட்டத்துக்கு உள்ளதான் வர முடியும். எங்க வர முடியாது? 39ஆம் வசனம் வாசிங்க. அதுல 11:39. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்செய்தி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணினதை அடையாமற் போனார்கள். அடையாமல் போனார்கள். ஏன் அடையாம போனாங்க? இவங்களுக்கு தோட்டத்துக்குள்ள வர வரைக்கும் தான் என்ன இருக்குது? பிரமாணம் இருக்குது. அந்த பிரமாணம் நியாய பிரமாணம். அது தோல் உடை. எது வரைக்கும் இருக்குது? தோட்டத்துக்குள்ள வரும். ஒரு ஐஸ்வர்யவான் ஒருத்தன் வரான், நல்ல பணக்கார வாலிபன் ஒருத்தன் வரான். அவன் வந்து கேட்கிறான், போதகரே நான் என்ன செய்யணும்? நித்திய ஜீவன்னா என்னது? அது எங்க இருக்குது? நான் இதை சாப்பிடணும் ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும் ஆண்டவரே. இப்போ அவர் கேட்கிறாரு, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும் ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்? நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணு. ஏன்? அப்பதான் நீ இங்கிருந்து எங்க வர முடியும்? தோட்டத்துக்குள்ள வர முடியும். இப்போ அவன் என்ன சொல்றான்? நான் சிறு வயது முதல் கொண்டே இதெல்லாம் ஃபாலோ பண்றான் ஆண்டவரே. கரெக்ட். இப்போ அவன் சொன்னது உண்மையா பொய்யா? உண்மை. அவன் சொல்றது பொய்யா இருந்தா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பொய் சொல்லாதரான்றுவாரு. ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து இன்னும் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது. கரெக்ட். இப்போ நீ நியாய பிரமாணத்தின்படி பர்ஃபெக்டா இருந்தீங்கன்னா எங்க வரலாம்? தோட்டத்துக்குள்ள வந்துடலாம். இப்போ நீங்க நியாய பிரமாணத்தின்படி பர்ஃபெக்டா? இதுதான் கேருபீனை ஜெயிக்கிறது. நியாய பிரமாணத்தின்படி உங்களிடத்துல குறை ஒன்றும் இல்லையா? ஆராய்ந்து பாருங்க. ரட்சிக்கப்பட்டவங்களை கேட்கிறேன், சபைக்குள்ள இருக்கிறவங்களை கேட்கிறேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்களை கேட்கிறேன். பவுல் தான் சொல்றாரு, நியாய பிரமாணத்தின்படி என்ன பண்ண முடியாது? உங்களால குற்றம் சாட்ட முடியாது. as per law I am perfect. நீங்க சொல்ல முடியுமா? 10 கட்டளைகளை கரெக்டா சொல்ல முடியுமா? நான் பர்ஃபெக்ட், நான் இது வரைக்கும் பொய் சொன்னதே இல்லை ரட்சிக்கப்பட்ட பிறகு, இது வரைக்கும் நான் திருடினதே இல்லை ரட்சிக்கப்பட்ட பிறகு, நான் இது வரைக்கும் தாய் தகப்பன அவமரியாதை பண்ணதே கிடையாது, கனம் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் ரட்சிக்கப்பட்ட பிறகு, நான் வந்து என் மனைவியை தவிர வேற யாரையும் சும்மா கூட பார்த்ததில்லை அப்படி ரட்சிக்கப்பட்ட பிறகு. இது இருக்கா? பிரமாணத்துல இருக்கா? நான் சொல்றதெல்லாம் பிரமாணத்துல இருக்குதா? அடுத்தவர் பொருளை இச்சியாதிருப்பாயாக ரட்சிக்கப்பட்ட பிறகு. இது எல்லாத்திலையும் பர்ஃபெக்டா இருந்த அந்த வாலிபனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் ஓகே தான், இது உனக்கு தோட்டத்துக்குள்ள வர்ற வரைக்கும் ஹெல்ப் பண்ணும், ஆனா எங்க போகாது? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க போகாது. இப்ப நாம இதையே இன்னும் உடல, எதை? உலகமே இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்குது நமக்குள்ள கொஞ்சம். நான் சொல்றது புரியுதா? இப்போ யூதாஸ் காரியத்து இயேசு கிட்ட வந்தான் இல்லையா? இயேசு கிட்ட வந்த உடனே அவனுக்கு முழு உலகம் இருந்துச்சா? இருந்துச்சு. பேதுருவுக்கு இருந்துச்சா? பேதுருவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அவரே கேட்கிறாரு, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப அவருக்கு இன்னும் என்ன இருக்குது? ஆசை இருக்கு. இந்த இடத்துல தான் இன்னும் பாதி பேர் நம்மதுல இருக்கிறோம். நம்மாலே சொல்லிட்டு இருக்கிறான், எல்லாத்தையும் உலகத்துல விட்டுட்டு வந்தேன் ஆண்டவருக்காக, ஆண்டவர் எனக்கு எல்லாம் தருவார். எப்படா தருவாரு? அதான் உலகமாச்சே. உலகத்துல விட்டதே ஆண்டவர் உனக்கு தருவார்னா அப்புறம் திருப்பி உலகம் உனக்கு கொடுத்தாருன்னு ஆயிடாது? நான் உலகத்துல உள்ளதை உன்னை விட்டுட்டேன்னா திருப்பி எனக்கு ஆண்டவர் அதையே 2 மடங்கு கொடுத்தாருன்னா, உலகத்தில் விட்டதை 2 மடங்கு ஆண்டவர் கொடுத்தா அப்ப 2 மடங்கு உலகம் கொடுத்த மாதிரி ஆயிடாது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா?
நான் இங்க விட்டது பொருள் அல்ல, பொருள் ஆசையை. பொருள் எப்பவுமே பாவம் கிடையாது. எது பாவம்? பொருள் ஆசை பாவம். இங்க நான் ஆண்டவருக்கு விட்டுட்டு வந்தேன். இங்க எனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுப்பார். கொடுக்கா விட்டாலும் நான் கர்த்தரை சோதனம் பண்ணுவேன். ஏன்னா நான் விட்டுட்டு வந்துட்டேன். புரியுதா? நான் இங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், இனிமேட்டு நான் சாப்பிட மாட்டேன் இல்ல, இங்க சாப்பாடு கொடுப்பாரு. ஆனா இங்க இருக்கும்போது நான் பெருந்திண்டிக்காரனா இருந்தேன். இது இருந்தாதான் நான் சாப்பிடுவேன், இல்லாட்டி சாப்பாட்டை தூக்கி அடிப்பேன். இப்ப அப்படி இல்ல. கர்த்தர் எனக்கு என்ன கொடுக்குறாரோ அதை நான் சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு சாப்பாடு ஒரு முக்கியம் அல்ல, நித்திய ஜீவன் எனக்கு முக்கியமாய்ப்படுகிறது. புரியுதா? இப்ப இது தப்பு இல்ல, அது என்ன புடிச்சு வச்சுக்க கூடாது. ஒரு பீரியட்ல இந்த பிராண்ட் ஷர்ட் போட்டு, இந்த பேண்ட் போட்டு, முடிய சுருட்டி முன்னாடி விட்டு புஃப்னு ஊதுறது என்னுடைய பழக்கம். அது இல்லாம நான் வெளியே வரவே மாட்டேன். அவ்வளவுதான். இன்னைக்கு ஷர்ட் இல்ல, வெளியே போக முடியாது. அப்படி இருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு அதெல்லாம் இல்லை. எந்த கலர் சட்டை, எந்த பேண்ட் எல்லாம் இல்ல. எனக்கு வேற வேலை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நான் தூக்கி போட்டு ஓடி போயிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். இதுதான் எனக்கு பிடிக்கும்னு எதுவுமே எனக்கு பிடிக்காது. அதனால எனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை. எது எனக்கு பரலோகம் அளக்குதோ. இப்போ இவங்க இருக்கிறாங்க, எஸ்தர் இருக்கிறாங்க. எஸ்தர் கிட்ட கொண்டு போய் எஸ்தரோட நிறைய பெண்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. வைக்கும் போது அவங்களுக்கு என்ன ரூலு? நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்க ராஜாவுக்காக ரெடி ஆகுறீங்க. ஸோ ராஜாவுக்கு ரெடி ஆகுற பொண்ணு மனம் பாரப்படவே கூடாது, சந்தோஷமா இருக்கணும். அதனால என்ன வேணாலும் கொடு அப்படின்னு ராஜா சொல்லிட்டாரு. எல்லாரும் எல்லாம் கேட்டு வாங்கினாங்க. எஸ்தரோ வென்றால் ஏகா எனக்கு என்ன நியமித்தானோ அதை மாத்திரம் பெற்றுக்கொண்டாள். ஏன் எஸ்தர் நீ மட்டும் ஒன்னும் கேட்கவே மாட்ற? நீங்க எல்லாம் இதுல சந்தோஷமாயிருவீங்க. என்னுடைய டார்கெட் ராஜகுமாரத்தி ஆவறது. இதெல்லாம் நான் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஒரு நாள் வரும் நான் ராஜகுமாரத்தி ஆவேன். அப்ப ராஜா என்னை பார்த்து சொல்லுவான், தேசத்தில் பாதியை நீ எடுத்துக்கொண்டுருவான். நீங்க எல்லாம் பொருளுக்கு ஆசைப்பட்டீங்க, நான் தேசத்தையே சுதந்திரிப்பேன். புரியுதா? இன்னைக்கு நான் ஏன் இதை வேணாங்கிற தெரியுமா? என்னுடைய ஆசையெல்லாம் என் ராஜாவுடைய நித்திய ஜீவன்ல இருக்கு. நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவன். இங்க கிடைக்கிற டிட்பிட்ஸ்க்கெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், ஆசைப்பட மாட்டேன். ஒரு கூட்டம் உன்னை என்ன சொல்லிட்டு இருக்குது? கேளு, பூமியில அதை கேளு, இதை கேளு, ஜெட் பிளைட் கேளு. கேளு, எவ்வளவு மேல போவ? போயிட்டு மேலே இருந்துருவியா நீ? திருப்பி எங்க தான் வரணும்? கீழே தானே வரணும். எவ்வளவு நாள் ஓட்டுவ? 70 பலத்தின் மிகுந்த நாள் 80. உனக்கு தான் 70, பலத்தின் மிகுந்த நாள் 80. ஜெட் பிளைட்டுக்கு இல்ல, திருப்பி மாத்தணும். காரை வாங்க ஆசைப்பட்டு டச் பண்ணி கிளைம் பண்ணி கார் வாங்கு, 10 வருஷம் தான் மாத்து, அதுக்கு மேல ஓடாது. அடுத்த 10 வருஷம் கிளைம் பண்ணு, வைய வாங்கு, போயிடும். இது எதுவுமே உன் கூட வராது. ஆத்மா இருக்குதே, அது இதை எதையுமே இச்சிக்க கூடாது. உனக்கு தெரியணும் இதெல்லாம் இல்ல, என் ராஜா ஒண்ணு வச்சிருக்கிறாரு, அங்க போயிட்டு இருக்கிறேன். அது போகிறதுக்கு எதுவுமே என்னை தடுக்காது. அப்ப எதுவுமே உனக்கு வேணாமா? என் ராஜா எனக்கு பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு, இதை தான் சாப்பிடுன்னு. போதும் போதும், இது போதும், இது போதும். இங்க அப்புறம் அப்ப உனக்கு ஆசையா இல்லையா? இல்ல இல்ல, என் ஆசை பெருசு. என்ன ஆசை பெருசு? என் ஆசை பூமியே இல்ல, என் ஆசை பரலோகம் பெருசு. என் ஆசை, உங்க ஆசை எல்லாத்த விட என் ஆசை தான் பெருசு. பேராசைக்காரன். ஏன்? நான் பரலோகத்தை வாஞ்சிக்கிறேன். அப்ப இது எனக்கு எதுவுமே வராது. இப்ப கர்த்தர் சொன்னாரு அந்த அந்த வாலிபனை பார்த்து, சரி தம்பி, நீ இப்ப என்ன கேக்குற? தோட்டத்துக்குள்ள வந்துட்ட, நியாயப்பிரமாணம் ஃபாலோ பண்ணிட்ட, நீ என்ன கேக்குற? இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணுங்க. சென்டர் பாயிண்ட். இப்ப என்ன பண்ணணும் நானு? வெரி குட் தம்பி. இப்ப நீ அதை பண்ணணும்னா இன்னும் ஒண்ணு ஜெயிக்க வேண்டியிருக்கு. என்ன ஜெயிக்கணும்? இல்ல, இங்க ஜெயிக்கிறதுக்கு இன்னும் ஒண்ணு இருக்குது. என்னது? வீசுகிற சுடரொளி பட்டயம். இது எல்லா பக்கமும் வெட்டும், எல்லா பக்கமும் வெட்டும், நாலாபுரமும் வெட்டும். நாலாபுரமும் வெட்டுறதை நீ ஜெயிச்சுட்டு உள்ள போகணும்னா என்ன பண்ணணும்? அது வெட்டுறது உன் மேல படாம இருக்கணும். அப்பதான் நீ அந்த பக்கம் போக முடியும். என்ன பண்ணணும்? ஜெயம் கொள்ளுகிறான் எவனும் அவனுக்கு ஜீவரிசின் கனியை கொடுப்பேன்றாரு. இந்த இடத்துல இருந்து ஒரு பட்டயம் இப்படி நாலா பக்கம் வீசினே இருக்குது 24 hours. இதை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும். என்ன பண்ணணும்? அதான் என்ன பண்ணா ஜெயம் கொள்றது? ரொம்ப ஈஸியா இருக்குது. இது பாஸ் பண்ணணும். இப்ப இவன் என்ன பண்ணிட்டான்?
இந்த வாலிபன் கொண்டாந்துருக்கிறானே மிகுந்த ஆஸ்தி, இதுல அநியாயமா சம்பாதிச்சதா நியாயமா சம்பாதிச்சதா? அந்த வாலிபன் இயேசுகிட்ட வரும்போது சம்பாதிச்ச பணம் இருக்குதே, மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தான். மிகுந்த ஆஸ்தி நியாயமா சம்பாதிச்சதா அநியாயமா சம்பாதிச்சதா? தெரியலையா? வெரி சிம்பிள். அதான் வசனத்திலே இருக்குதே, அவன் நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவன், பர்ஃபெக்ட் பர்சன். அப்படின்னா அவன் பணமும் என்னதான்? நியாயமான பணம். கரெக்டா சம்பாதிச்சு தசம பாகம்லாம் கரெக்டா கொடுத்து, யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படாம, இச்சிக்காம, பொய் சொல்லாம, திருடாம சம்பாதிச்ச பணம் அது. அவங்ககிட்ட இருந்ததெல்லாம் தி பெஸ்ட். கர்த்தர் எதை விட சொன்னாரு? அநியாயமா சம்பாதிச்சதை விட சொல்லல. சகை சம்பாதிச்சதுதான் அநியாய சம்பாத்தியம், இவன் சம்பாதிச்சது நியாயமான சம்பாத்தியம். இப்ப சொன்னாரு அதை விட்டுரு. ஏன்? ஹலோ, டாக்ஸ் கட்டின பணம், பர்ஃபெக்டா உழைச்சி சம்பாதிச்ச பணம். நான் ஒன்றும் அநியாயமா சம்பாதிக்கலையே, கரெக்டா தசமாங்க கணக்கு கொடுத்துருக்கேன். பாஸ்டர் கேளுங்க, டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை போய் கேளுங்க. தேவனுக்குரிய தேவனுக்கும் ராயனுக்குரிய ராயனுக்கும் கரெக்டா கொடுத்துருக்கிறேன். எங்க அப்பா அம்மாவை கேளுங்க, நான் சம்பாதித்துல அவங்கள ஒருங்க அழகா கவனிச்சுக்கிறேன். என் மனைவியை கேளுங்க, அவளை தவிர வேற யாருக்கும் நான் எதையும் எடுத்து கொடுத்ததே கிடையாது. இப்படி சம்பாதிச்ச பணத்தை நான் ஏன் உண்ணும்? தம்பி, நீ என்ன கேட்ட? நித்திய ஜீவனை கேட்ட. நித்திய ஜீவனை கேட்கணும்னா இங்க கிராஸ் பண்றதுக்கு ஒரு தடை இருக்குதுப்பா. இந்த தடை என்ன தடைன்னு கேட்டா, வீசுகிற சுடரொளி பட்டயம் அது எல்லாத்தையும் விட்டும். நீ அந்த பக்கம் போகணும்னா உன் மாம்சத்துல இருந்தா அந்த பக்கம் போகவே முடியாது. ஏன்னா வெட்டு யாருக்கு விழும்? மாம்சத்துல இருக்கிறவனுக்கு தான் வெட்டு விழும். நீ செத்து ஆவி ஆயிட்டேன்னா உனக்கு வெட்டே விழாது, நீ கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடுவ. எதுக்கு சொன்னார் ஆண்டவர் அந்த இடத்துல? எல்லாவற்றையும் விட்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. ஓ, நான் உங்களை கேட்டது நித்திய ஜீவன். நீங்க எங்க போறீங்க? கொல்கத்தாவுக்கு. அங்க போய் என்ன ஆக போறீங்க? சாவ போறேன். நான் ஜீவன் கேட்டேன். நீ செத்தாதான் நித்திய ஜீவன் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதுன்னு அர்த்தம். நியாயமா சம்பாதி, ஆமாயா, ஆமா. இங்க எவனோ அநியாயமா சம்பாதிச்சவன நான் கூப்பிடவே இல்லை. அநியாயமா சம்பாதிச்சதெல்லாம் இங்க. இதை விட்டுட்டு தான் நீ இங்கேயே வந்த, சர்ச்சுக்குள்ளேயே. நீ வச்சிருக்கிறதெல்லாம் நியாயம்தான். இங்க யாரும் உங்களை அநியாயமா சம்பாதிச்ச பணத்தை விட சொல்ல. சரி, இந்த நியாய பிரமாணத்தின்படி அவனுக்கு பணத்தை கொடுத்தது யாரு? கரெக்டா அவன் சம்பாதிக்கிறதுக்கு ஆசீர்வச்சது யாரு? அதே தேவன் தான் சொல்றாரு, உனக்கு இவ்வளவு கொடுத்தல்ல, இதை விட்டுரு. இப்ப என்ன பண்ணோம்? சாவு. நீ சாகாம அந்த பக்கம் போகவே முடியாது. ஆசாரிப்பு கூடாரத்துல பலிபீடத்துல இருந்து நீ எங்க வரைக்கும் போலாம் தெரியுமா? பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போலாம். மகா பரிசுத்துக்குள்ள போகணும்னா திரைச்சீலை 2ஆ கிழியணும். கிழிஞ்சாதான் நீ அந்த பக்கம் போக முடியும். அப்ப கிழியணும்னா இயேசு என்ன பண்ணணும்? சாக வேண்டி இருக்குது. ஒருவன் நித்திய ஜீவனை பின்பற்றினால் என்னை பின்பற்றி வர வேண்டிய கடவுள். நான் செத்தா மாதிரி நீயும் செத்தாதான் உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்னு அர்த்தம். இப்ப இயேசு அந்த வாலிபன் போனவன என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யவான் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது. அதோட அர்த்தம் என்னங்க? அதோட அர்த்தம் என்ன? அதோட அர்த்தம் என்ன? ஊசி வாசல்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஊசி வாசலுக்குள்ள நுழையணும்னா ஒட்டகத்துக்கு மேல இருக்கிறது எல்லாத்தையும் இறக்கணும். அத்தனையும் இறக்கிட்டு அது வெறும் ஒட்டகமா நிக்கணும். அப்ப போயிடுமா? போவாது. ஒட்டகம் கீழே மொத்தமா உட்காரணும், சுருங்கணும், அந்த திமில் அமுங்கணும், மொத்த மாம்சமும் சுருக்கி வாசலுக்கு ஏத்த மாதிரி ஒட்டகம் மாறினாதான் அந்த பக்கத்துக்கு போக முடியும். யார் வாசல்? இயேசு கிறிஸ்துவே வாசல். நானே வாசல். இயேசுவ அளவுக்கு ஒட்டகம் மாறினாதான் ஒட்டகம் அந்த பக்கம் போகும். இயேசு மாதிரி மாறாத வரைக்கும் நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவே முடியாது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ முதல்ல அவன் உலகத்தை விட்டுட்டு இங்க வரணும். உலகம் எங்க வரக்கூடாது? சர்ச்சுக்குள்ள வரவே கூடாது. ஆனா இங்க உன்னை சரிப்படுத்துறதுக்கு அடுத்த ஸ்டெப் இருக்கு. நீ உலகத்தை விட்டுட்டு வந்துட்ட, ஆனா இங்க உன்னை நியாய பிரமாணத்தின்படி செட் பண்றதுக்கு எல்லாம் வச்சிருக்கிறாரு. இந்த நியாய பிரமாணத்தின்படி செட் பண்ணால் நீ எங்க வந்துருவ? தோட்டத்துக்குள்ள வந்துருவ. ஆனா தோட்டத்துக்குள்ள போகணும்னா சுயாதீன பிரமாணம்னு ஒண்ணு இருக்குது. அதுதான் நீ நானும் ஃபாலோ பண்றது. இது முழுக்க முழுக்க உன்னை சாகடிக்கிற பிரமாணம். இந்த பிரமாணம் உன்னை பரலோகத்துல வாழ வைக்கிற பிரமாணம்.
இந்த பிரமாணம் சிலுவையில் அறையப்படுகிற பிரமாணம். அதுக்கு தான் பவுல் சொல்றாரு, என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். ஏன் அறைஞ்சிருக்கிற? நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாத நானே எங்க அறைய வேண்டி இருக்குது? சிலுவையில் அறையப்பட வேண்டியிருக்கு. நான் சிலுவையில் அறையப்பட்டால் தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும். எனது ஜீவன் யாருக்குள்ள இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. சாவு எனக்கு ஆதாயம். ஏன்? நான் செத்துட்டா எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்ப நீ சாவறதுனா என்ன அர்த்தம்? மாம்சத்தில் சாவறதில்ல, உன் மாம்சம் உனக்குள் சாகிறது தான் நித்திய ஜீவன். மாம்சம் செத்து இருக்குதா? உங்களுக்குள்ள மாம்சம் செத்து இருக்குதா? கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, உலகத்தில் இருக்கிற எல்லாத்தின் மேல உனக்கு ஒரு மரணத்துக்கு உண்டான ஒரு, எப்படி செத்து போனவனுக்கு எந்த சொரணையும் இருக்காதோ அதே மாதிரி எந்த மேலையும் உனக்கு என்ன இருக்காது? ஆசை இருக்காது, எது மேலையும் இருக்காது. இது எல்லாம் நீ செஞ்ச பிறகுதான் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பான். ஜீவ விருட்சம் கிடைக்கும். இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இங்க இருக்கிறவன் சொல்றான், என்ன சொல்றான்? நீ பாவம் செஞ்சாலும் பரலோகத்துக்கு போவேங்கிறான், நீ அக்கிரமம் செஞ்சாலும் பரலோகத்துக்கு போவேங்கிறான். மொத்தம் சொல்றான். ராகாப் என்ன பண்ணாங்க? எரிகோல வேசித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 2 வேவுக்கார போகும்போது ராகாப் என்ன சொன்னாங்களாம்? உங்கள் தேவன் உங்களுக்கு சொன்னதை கேட்டு நாங்கள் எல்லாம் பயந்து இருக்கிறோம். அப்ப வசனத்தின்படி கேள்வினாலே விசுவாசம் வரும், உண்டாகும். அப்ப ராகாபுக்கு விசுவாசம் அப்பயே வந்துருச்சு. ஆனாலும் விசுவாசித்த ராகாப் வேசித்தனத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்ப விசுவாசிகள் தொடர்ந்து வேசித்தனம் பண்ணாலும் கர்த்தர் காப்பாத்துவாரு. எவ்வளவு துணிகரமான உபதேசம்! நீ வேசித்தனம் பண்ணி பரலோகத்துக்கு போகணும் தான் இயேசுநாதர் ஏன் சிலுவையில மாளணும்? அவசியமே இல்லையே. பாவி அப்படியே பரலோகத்துக்கு போலானா இயேசு ஏன் சிலுவைக்கு வரணும்? வர வேண்டிய அவசியமே இல்லையே. கடைசி காலத்துல உன்னை மோசம் போக்குற உபதேசம் வந்துருச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்ச காலமே இருக்கிறது என்று எவனை விழுங்கலாமா என்று பிசாசு வகை தேடி சுத்தி திரிகிறான். உன் காதுக்கு இனிய பிரசங்கம் பண்றான், உன் மாம்ச இச்சைக்கேற்ற வார்த்தையை கொடுக்குறான். நீ இங்க இருக்கும் போதும் சந்தோஷமா இருக்கலாம், இங்க இருக்கும் போதும் சந்தோஷம் இல்ல. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்துல வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கவே முடியாது. 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. ஒன்று உலகம், இல்லைன்னா தேவன். உலக பொருளுக்கும் தேவனுக்கு நீ என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. கடைசி காலத்துல உன்னையும் உன் சபையும் மோசம் போக்குறதுக்கான வேலை நடக்குது. இச்சைக்குரிய காரியங்களை பேசி திரியிறான். ஏன்? பிசாசு சொன்னான், புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவதில்லை. நீ சாக மாட்டேன்னா. கர்த்தர் என்ன சொன்னாரு? சாகவே சாவாய். ஆதாம் சாப்பிட்டோன்னே செத்தானா இல்லையா? ஆதாம் சாப்பிட்டோன்னே செத்தானா இல்லையா? சாப்பிட்ட அன்னைக்கு செத்தானா? சாப்பிட்ட அன்னைக்கு செத்தானா? செத்தான். ஆவிலையும் செத்தான், மாம்சத்திலையும் செத்தான். எப்படிங்க சொல்றீங்க? மாம்சத்துல நீங்க மரணம்ங்கிறது ஒரு நாள்ல நடக்கிறத சொல்றீங்க. இயேசுநாதர் மரணங்கிறத 70 வருஷமா சொல்றாரு. முதல் பர்த்டே முடியுது, நீங்க ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு குழந்தை கொண்டாடுறீங்களா இல்லையா? கொண்டாடுறீங்க. கேக் வெட்டி மேல ஒரு கேன்ல வச்சு ஊதி ஒண்ணுன்னு போட்டு, இப்போ அந்த பிள்ளைக்கு என்ன ஆயிருக்குது? 1 வயசு ஆயிருக்குது. அது உங்க வியூ. கர்த்தருடைய வியூல அவன் வாழ்நாளில் 1 வருஷம் அவனுக்கு முடிஞ்சு போச்சு. அவன் கல்லறை நோக்கி பிரயாணப்படுறதுல 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு வருஷமும் முடிய 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. 70 கிட்ட போக போக தான் நீங்க சாவை பத்தி யோசிக்கிறீங்க. கர்த்தர் முதல் நாளே அதை யோசிச்சுட்டாரு. பையன் சாவை நோக்கி பிரயாணப்பட ஆரம்பிச்சுட்டான். பழம் சாப்பிட்ற வரைக்கும் அந்த மரணங்கிற டெஸ்டினேஷனே இல்லை. அப்பதான் நீங்க சொல்றது கரெக்ட். 1 வயசு, 2 வயசு, 3 வயசு, ஏன் மரணமே இல்லை, கொண்டாடிட்டே போலாம். மரணம் வந்துச்சு, எண்டு வந்துருச்சுன்னா எண்டை நோக்கி பிரயாணம் பண்ற ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். ஸோ ஆண்டவர் சொன்னதுல மாம்சத்துல இருந்துச்சு, ஆவியில இருந்துச்சு. ஆத்மா மரணத்துக்கு போயிடுச்சு, பாதாளத்துக்கு போயிருது, அவ்வளவுதான். ஆதாம் ஆத்மா காப்பாற்ற முடியாது, ஆண்டவர் வந்தால் தான் காப்பாற்ற முடியும். அதே தான் இன்னைக்கு உங்களை மாயையான ஆப்போசிட் டைரக்ஷன்ல காட்டி விட்டான். மாம்சமானதெல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு, 2-3 வசனங்களை வச்சுக்கிறான். கவலைப்படாத, உன்னை அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார், அதாக்குவார், இதாக்குவார். கர்த்தர் உலகத்தையே நமக்கு தான் உண்டாக்கினார். ஆனா கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நான் உலகத்தையே உனக்கு தருவேன், ஆனா உன் பார்வை என் மேல மட்டும்தான் இருக்கும். அதுதான் தேவனுடைய விருப்பம். உங்க பையன் நீங்க வாங்கிட்டு வர சாக்லேட்டுக்கு மட்டும் உங்களை பார்த்து அப்பான்னு வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? குழந்தையில அப்படிதான் இருப்பான்.
வரும்போதே கையில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பான். வந்தவொடனே கேட்பான், அப்பா ஒன்றும் வாங்கிட்டு வரலையா? இல்லை, கோச்சிக்கிட்டு போயிடுவான். உங்களுக்கு தோணும், இவன் பாரு எதையாவது கொடுத்தா தான் என்ன பண்ணுறான், நம்ம கையில் இருப்பான். திடீர்னு யாராவது எதிரில் ஒருத்தர் மாமா ஒருத்தர் வாடான்னு பாரு, அவர் கையில் சாக்லேட் இருக்கும், தாவிட்டு போவான். நீங்கள் மனைவிகிட்ட சொல்லுவீங்க, இவன் பாரு எவன் சாக்லேட்டை காட்டினாலும் போகிறான். ஆனால் ஒரு நாள் வரும், உங்கள் பையன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களை நேசிக்க தொடங்குவான். அவன் சொல்லுவான், எங்கள் அப்பா எனக்காக ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. நீங்கள் இப்போ ஸ்வீட் வாங்கி கொடுக்க மாட்டீங்க, எதுவும் கொடுக்க மாட்டீங்க. அவன் சொல்லுவான், நீங்கள் செஞ்சதுக்கே நான் இன்னும் நிறைய செய்ய வேண்டிய நல்ல பையனை சொல்கிறேன். இதுதான் நீங்களும் நானும். நீ இன்னும் சாக்லேட்டுக்காக, எதுக்காகவோ, உலகத்தின் மேன்மைக்காகவோ, எதுக்காகவோ உன் தேவனை தேடிக்கொண்டே இருப்பாயானால் நீ இன்னும் கிறிஸ்துவுக்குள் குழந்தையாகவே இருக்கிறாய்ன்னு அர்த்தம். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவனா இருந்தா நீ உன்னை சாக ரெடி ஆயிட்டேன்னு அர்த்தம். எங்க அப்பாவை நான் பார்க்க போறேன், எங்க அப்பாவை இனி கொடுத்தாலும் சரி கொடுக்கா விட்டாலும் சரி அவர் எங்க அப்பா தான். பையன் சொல்லுவான், எங்க அப்பா எனக்கு ஒண்ணுமே வச்சுட்டு போலங்க, ஆனா ஒண்ணு, அவர் நீதிமானுங்க, என்னை நல்லபடியா வளர்த்து விட்டு போயிருக்கிறாரு. எங்க அப்பா காலத்துல அதெல்லாம் கஷ்டங்க, நாங்க கஞ்சிக்கே கஷ்டப்பட்டோம், ஆனா எங்க அப்பா எங்களை நல்லபடியா வளர்த்தாரு. இன்னைக்கு நாங்களாம் நல்லா இருக்கிறோம், அவன் தான் நல்ல பையன். அதே தான் நம்ம அப்பா எதிர்பார்க்குறாரு. எங்கள் அப்பா எல்லாம் வச்சாருங்க, ஆனால் எங்கள் அப்பா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் அப்பாவை தான். இதெல்லாம் அழிஞ்சிரும், அழியாத நித்திய ஜீவன் ஒன்று இருக்கிறது. அப்போ நீ மூணையும் ஜெயிக்க வேண்டியிருக்கு. முதல்ல உலகத்தை விட்டுட்டு வரணும். உலகத்தில் இருக்கிற ஒன்றும் இங்கே வரக்கூடாது. எது வந்தாலும், அதான் வசனம் சொல்லுது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதற்குள் பிரவேசிக்காது. வெளிப்படுத்தல் 21:27 சொல்லுது, மணவாட்டி சபைக்குள்ள தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதற்குள் பிரவேசிக்காது. உலகத்தில் இருக்கிற எதுவும் எங்க வரக்கூடாது, சபைக்குள்ள வரக்கூடாது. இது தேவனுடைய சமூகம், கர்த்தருடைய முகம் அங்க இருக்குது. இப்ப இங்கிருந்து நீ உனக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம், அந்த பிரமாணத்துக்கு உண்மை உள்ளவனா பர்ஃபெக்டா இருந்தா நீ எங்க வந்துருவ? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எதை ஜெயிச்சு வந்தாங்களோ அங்க வந்துருவ. ஆனா அங்கிருந்து அவங்களால போக முடியாத உடன் இருக்கு. எபிரேயர் 11:40 சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று நியமித்து வைத்திருந்தார். அதுதான் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி. இந்த வழியில இருக்கிற வீசுகிற சுடரொளி பட்டயத்தை முதலா இயேசு மரித்து ஆவியிலே அந்த பக்கம் போனார். ஏன்னா ஆவியில தான் போக முடியும். ஏன்னா அது என்ன பண்ணிட்டே இருக்குது, வெட்டிட்டே இருக்குது. வெட்டுற இடத்துல மாம்சம் இருந்தா வெட்டுப்பட தான் செய்யும், மாம்சம் இல்லாவிட்டால் வெட்டுப்படாது. காத்து என்ன செஞ்சிடும், கத்தியை தாண்டி ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்கம் போயிடும். ஃபர்ஸ்ட் அப்படி போன ஆள் யாரு? அதான் வசனம் சொல்லுது, அவர் மரித்தோர் இருந்து முதற் பலனாய் உயிர்த்தெழுந்தார். அவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் போய் நித்திய ஜீவனை சுதந்திரிச்சார். சொல்லிட்டு சொன்னாரு, இது ஒண்ணுதான் வழி இருக்கு. என்ன வழி இருக்கு? அந்த கத்திக்கு அந்த பக்கம் வரைக்கும் உண்மையுடன் நான் இருந்தா கத்திக்கு அந்த பக்கம் வரைக்கும் வரலாம். இப்ப நான் என்ன செய்யணும்? நான் கொடுத்ததானே வச்சிருக்கிறேன் எல்லாம். இப்ப உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் கொடுத்ததானே. ஆமா, இது எல்லாத்தையும் விட்டுட்டு செத்துரு, இந்த பக்கம் வந்துடலாம். ஆண்டவரே, செத்துட்டு நான் அந்த பக்கம் வந்து என்ன பண்ண போறேன்? இந்த பக்கம் வா, இங்க ஒரு வாழ்க்கை இருக்குது, இங்க ஒரு நித்திய ஜீவன் இருக்குது. அங்க நீ பார்த்ததெல்லாம், காண்கிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள். இங்க நீ பார்க்காதது, காணாதவைகளோ நித்தியமானவைகள். உனக்கென்று நியமிக்கப்பட்டதை என் கண்கள் காணவும் இல்லை, என் காதுகள் கேட்கவும் இல்லை, மனுஷருடைய கற்பனையில் தோன்றவும் இல்லை. அந்த வீசுகிற சுடலை பட்டயத்துக்கு அந்த பக்கம் அது இருக்கு. அதை நீ செத்து அந்த பக்கம் வந்தாதான் தெரியும் நீ எதை முடிவெடுக்க போறங்கிறதா இப்போ கடைசி கேள்வி. வீசுகிற சுடலை பட்டயத்துக்கு இந்த பக்கம் நியாயப்பிரமாணத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு அந்த வாலிபனை போல துக்கத்தோட திரும்பி போய் இருக்கிறத வச்சு சாட்டிஸ்ஃபைடா கடைசி வரைக்கும் நான் பூமியிலேயே செத்துறப்பா, சாவு, ஒரு பிரச்சனை இல்லை. உனக்கு ஒரு 10 பேர் இருக்கான் இங்க இதே பிரசங்கத்தை பண்றதுக்கு. 10 பேர், நீ கவலைப்படாத, உனக்கு ஆண்டவர் அது கொடுப்பார், இது கொடுப்பார், இப்படி கொடுப்பார், அப்படி கொடுப்பார், உன்னை பெரிய வீடு கொடுப்பார், வாகனம் கொடுப்பார், கிரெடிட் கார்டு கொடுப்பார். இருங்க, உங்களை யாரும் வேணானே சொல்லல. ஆனா வீசுகிற சுடொளி பட்டயத்துக்கு அந்த பக்கம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அது நித்திய ஜீவன் வாழ்க்கை. அதை உன் கண்கள் பார்க்கல, இன்னும் உன் காதுகள் கேட்கல, உன் கற்பனைக்கே வராது. ஆனா அது நித்தியம். இப்ப நீ வச்சுக்கிட்டு இருக்கிய இந்த பக்கம், இது அநித்தியம். ஒரு நாள் நிச்சயம் அழியும், உன் சரீரம் ஒரு நாள் அழியும், நீ வச்சிருக்கிறதும் அழியும். ஆனால் அந்த பக்கம் அழியாத சரீரம், அழிவுள்ளதான இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும். அது நித்தியமானது, ஜீவனும் நித்தியமாய் மாறும். இதை நீ ஜெயிச்சினா உனக்கு அது உண்டு. இப்போ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு
ஆண்டவர் வந்தா இப்போ உங்ககிட்ட இந்த உலகம் இல்லையா? உலகத்துல இருக்க எதுவுமே இல்லையா? இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் இருக்குதா? நியாயப்பிரமாணத்தின்படி பர்ஃபெக்டா இருக்கிறீங்களா? அப்போ பரலோகத்துக்கு போறதுக்கு இன்னும் யாரும் என்னவா இல்ல. இப்பதான் நமக்கு ஃபார்முலாவே தெரிஞ்சிருக்குது. இனிமேட்டு தான் நம்ம அப்ளையே பண்ண போறோம். அல்லேலூயா. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் அதை சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்பினபடியினால தான் கர்த்தர் இந்த கூட்டத்தையே ஏற்பாடு பண்ணினார். இது எல்லாருக்கும் இல்ல. இது கர்த்தர் முன்குறிக்கணும், கர்த்தரே கொண்டு வரணும், அவங்களுக்கு தான் போதிக்கணும். இது 5000 பேருக்கு பிடுகிற அப்பம் அல்ல, 12 பேருக்கு பிடுகிற அப்பம். இந்த அப்பம் நித்திய ஜீவனுக்கான அப்பம். கர்த்தர் எவரை முன்குறித்தாரோ அவர்களுக்கு தான் இது கிடைக்கும். மற்றவங்களுக்கு சொன்னாலும் புரியாது, அது எனக்கு தெரியும். நான் என்ன விரும்புறேன்னா, புரியாதவன் வராம இருந்தாலும் நல்லது. ஆனா ஆண்டவர் இவ்வளவு பேரை கொண்டாந்துருக்கிறாருன்னா தேவ திட்டம் இல்லாம இருந்திருக்காரு. அப்ப தேவன் நம்மளை முன்குறிச்சதுனாலதான் இது நடந்திருக்குது. இது மாம்சத்தையும் தாண்டி நடந்திருக்குது. இது நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுகிற கூட்டங்கிறதுனாலதான் இது நடந்திருக்குது. அல்லேலூயா. நீங்கள் முன்குறிக்கப்பட்டதனால் அழைக்கப்பட்டீர்கள். அழைக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கீங்களோ நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவீர்கள். நீதிமான்களாக்கப்படுகிறவர்கள் ஒரு நாள் மகிமைப்படுத்தப்படுவார்கள். அல்லேலூயா.